பிக் பாஸ் முடிஞ்சு இப்போ வெளில போயிருக்கக்கூடிய ரயான் வீட்டுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கையால் ஒரு ஸ்வீட் கேஸை இப்போ அனுப்பி வச்சிருக்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதை திறந்த பார்த்து ரயான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காரு. அதோட விவரத்தை தான் வெளில பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் ஃபினாலே கடந்த வாரம் நடந்து முடிஞ்சுது. இதில் டாப் 5 ஃபைனலிஸ்ட்டில் ஒரு ஆளாக கருதப்பட்டவர் தான் ரயான். டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணது மூலயமா அவருக்கு ஃபினாலே வீக்கில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. ஆனால் ஃபினாலே வீக்குக்கு போயிருந்தாலும் டாப் 5ல் முதல் ஆளாக ஹெல்மெட் ஆகி ஸ்டேஜுக்கு வந்தவரும் ரயான் தான். டாஸ்க் பீஸ்ட்னு பேர் வாங்கின ரயான் எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் தான். ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி அவர்களுக்குமே ரயான் வந்து ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் இப்போ ரயானோட வீட்டுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட கையால் ஒரு ஸ்வீட் கேஸை அனுப்பி வச்சிருக்காராம். பொதுவாக பிக் பாஸ் வீட்டில் யார் ஒருத்தங்க எலிமினேட் ஆனாலும் அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு போவாங்க. அவங்களோட பொருட்களை இவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி போகக்கூடிய பேக் லக்கேஜஸ் கூட ஒரு ப்ரீஃப் கேஸை விஜய் சேதுபதி அவர்கள் தான் கையால் லவ் ஃப்ரம் விஜய் சேதுபதினு மென்ஷன் பண்ணி ரயான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காராம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரயான் அவரோட லக்கேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரீஃப் கேஸ் இருந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் விஜய் சேதுபதியிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதம் ஒன்று இருந்திருக்கு. அந்த கடிதத்தில் உங்களோட ஃப்யூச்சருக்கு கெரியர் க்ரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் வெற்றி பெறுவதற்கு மாபெரும் வாழ்த்துக்கள். கட்டாயம் உங்கள் படத்தை நான் தியேட்டரில் பார்ப்பேன். உங்களுக்கு சினிமா சம்மந்தமாக உங்களோட கெரியர் க்ரோத் சம்மந்தமாக என்ன உதவி தேவைப்பட்டாலும் கட்டாயம் நீங்கள் என்னை கூப்பிடலான்னு சொல்லிட்டு தன்னோட கையால் ஒரு கிஃப்ட்டையும் ஆல் த பெஸ்ட் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தன்னோட ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு லெட்டரை வந்து அனுப்பியிருக்காராம். இதை பார்த்துட்டு ரயான் வந்து ரொம்ப கண்கலங்கியிருக்காரு. அவ்வளோ பெரிய நடிகர் தன்னோட படத்தை போய் தியேட்டரில் பார்க்க போகிறான் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி எழுதி அனுப்பியிருக்காரு. கட்டாயம் இவருக்காகவே நம்ம சினிமாவில் ஒரு பெரியாளாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ரயான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் வீட்டில் வெளில வரக்கூடிய அன்ஷிதா இப்போ அர்ணவ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டதா பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலில் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களோட இந்த முடிவுக்கு விஜய் டிவி பிரியங்கா தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அன்ஷிதா அப்புறம் விஷால் இவங்களை பற்றியான காதல் பேச்சுகள் எக்கச்சக்கமாக சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு காரணம் பிக் பாஸ் முடிய போகிற சமயத்தில் அன்ஷிதா தன்னோட காதலை பற்றி விஷால் கிட்ட பேசின விஷயங்கள் தான். ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அர்ணவ் அப்புறம் அன்ஷிதா இவங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அன்ஷிதா தெரிவிச்சிருக்காங்க. நான் வந்து பாசத்துக்காக ஏங்குற ஒரு பொண்ணு. அதனால தான் அந்த நபர்கிட்ட நான் முதல்ல அன்புக்காக பல முறை கொஞ்சிருக்கேன். ஆனால் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு காதல் வந்து யாரையும் கொஞ்சம் வைக்காதுன்னு. ஒரு முறை பிரியங்கா என்கிட்ட சொன்னாங்க. அதாவது எதுக்காகவும் நம்ம எந்த விஷயத்துக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சுயமரியாதை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் அந்த நபர்கிட்ட மறுபடியும் போக வேணாங்கிற முடிவை எடுத்ததாகவும் அன்ஷிதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.